ஹாய்ங்க. எல்லாருக்கும் இந்த டே சூப்பராக போயிட்டுருக்குன்னு நினைக்கிறேன். எனக்கும் இந்த டே சூப்பராக போயிட்டுருக்குங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் வந்து எல்லாருக்குமே தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். ஏன்னா நான் போட்ட லாஸ்ட் வீடியோ 1100 வியூஸ்க்கு மேலே வந்து போயிருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்யூ. அண்ட் இதே மாதிரி எனக்கு சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க. இன்றைக்கியோட மெனு பார்த்திங்கன்னா மார்னிங் ரொட்டீன் தாங்க. டியூஸ்டே எப்படி போச்சு அப்படின்னு தான் இன்றைக்கி தான் காலையிலத்துக்கு பீட்ரூட் தோசைக்கு ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. பீட்ரூட் தோசைக்கு பீட்ரூட் ஃபுல்லாக அந்த ஸ்கின்னை பீல் பண்ணிவிட்டு கட் பண்ணி வச்சுருங்க. கட் பண்ணி வச்சுக்கிட்டு ஆவியில் நல்லா வேக வச்சு அதை எடுத்து ஸ்மூதி மாதிரி நல்லா அரைச்சிக்கணும். அரைச்சிட்டு நம்ம வந்து கெட்டியான மாவில் வந்து அதை வந்து கலந்துக்கோங்க. அண்ட் மதியம் லஞ்ச் பார்த்திங்க அப்படின்னா கோவக்காய் பொரியல், அதுக்கப்புறம் கேரட் பீன்ஸ் பொரியல், அதுக்கப்புறம் வந்து புதினா சட்னி, ரசம், அப்புறம் எக்கு, இது தாங்க பிளான் பண்ணேன். அந்த வீடியோ கிளிப்பிங் வந்து நான் உங்களுக்கு வந்து இதில் இல்லை. சரிங்க, ஓகே. இது எல்லாமே செய்ய 1 hour ஆகுதுங்க. நம்மளுக்கு என்ன தான் ஹவுஸ் ஒய்ஃபாக இருந்தாலும் நம்ம காலையில் எந்திரிச்சோன்னையும் கடக்கடன்னு இந்த வேலையெல்லாம் செஞ்சு வச்சாதாங்க நம்மளுக்கு டைம் ஓடுது. ஸோ இந்த மாதிரி நிறையா வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணணும் அப்படின்னு நான் ஆசைப்பட்றேன். அதுக்கு வந்து கண்டிப்பாக உங்களோட சப்போர்ட் வந்து தேவை. ஸோ சைடில் பார்த்தீங்க அப்படின்னா மதியத்துக்கும் எல்லாமே ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கிட்டே இருக்கீங்க. இது வந்து புதினா சட்னிக்கு ரெடி பண்ணி வச்சுட்டேன். பார்த்திங்கன்னா இங்கே நல்லா பீட்ரூட் வந்து நல்லா பாயில் ஆகி வந்துருச்சு. இது வந்து நல்லா கிரைண்ட் பண்ணி இந்த மாதிரி பேஸ்ட்டாக எடுத்து வச்சுக்கோங்க. பேஸ்ட்டாக எடுத்து வச்சிங்கன்னா நல்லா கெட்டியான மாவு இருக்குது இல்லைங்களா, தண்ணி கலக்காமல், அதில் இந்த மாதிரி வந்து கலந்திங்கன்னா கிட்ஸு வந்து ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். இது என்னென்னா என் பையன் ஸ்நாக்ஸுக்காக மக்கானா வந்து ஃப்ரை பண்ணிகிட்டு இருந்தேங்க. கொஞ்சமாக பட்டர் போட்டு மக்கானாவும் சாட் மசாலாவும் போட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். அவ்வளோதாங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணி